Hi students, 11th Maths, Chapter 2, Basic Algebra, Exercise 2.2, Question number 2. Solve 1 by modulus 2x minus 1 less than 6 and express the solution using interval notation. Okay, solveனா இந்த x இனுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சரியா? அதை எப்படி நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா இன்டர்வல் நோட்டேஷன்னா அது ஏதாவது ஓப்பன் ப்ராக்கெட்டில் கொடுக்குற மாதிரி வருதா இல்லை க்ளோஸ்டு ப்ராக்கெட்டில் வர்ற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்து நீங்கள் ஆன்சர் ஃபைனலாக கொடுக்குறதா இன்டர்வல் நோட்டேஷன். சரி, ஓகே. இப்போ கிவன் தட்டை எடுத்துக்கிட்டு எக்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். கிவன் 1 by modulus of 2x minus 1 less than 6. சரி, இப்போ இந்த x வந்து கீழே இருக்குது. சரியா? இந்த எக்ஸை மேலே கொண்டு வரணும். அதனால் நான் என்ன செய்கிறேன், இதை வந்து இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் மேலே போயிடுமா? அதே சமயத்தில் அந்த 6 அங்கே தேவையில்லை, அதனால் அதையும் டக்குன்னு கீழே கொண்டு வந்துடுறேன். சரியா? அட் ஏ டைமில் 6 இங்கேயும் போகுது, அந்த 2x minus 1 மாடுலஸ் அங்கே போயிடுச்சு. அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், 1 by 6 less than இந்த மாடுலஸ் 2x minus 1 நியூமரேட்டர் போயிடுச்சு, மாடுலஸ் ஆஃப் 2x minus 1. அடுத்து என்ன செய்யலைன்னா இதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணுங்கள். புரியுதா? இங்கே ரைட் சைடில் இருக்குது லெஃப்ட் சைடில் இருக்குது ரைட் சைடு, அப்படி மாற்றிக்கலாம். அப்படி மாற்றும் போது என்ன கிடைக்கும், மாடுலஸ் ஆஃப் 2x minus 1. இதை நீங்கள் திருப்புறதால இந்த லெஸ் தென் சைன் என்னவா சேஞ்ச் ஆகும், கிரேட்டர் தென் அப்படி மாறிக்கும். இந்த 1 by 6 இங்கே வந்துடும். ஓகே, அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த மாடுலஸ் ஆஃப் 2x minus 1, இந்த 2x minus 1 சம்திங் எக்ஸாக இமேஜின் பண்ணுங்கள். இந்த 1 by 6 இருக்குல்ல, அதை ஏன்ற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். ஓகே, அப்போது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஏ, அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. மாடுலஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் ஏ, இதோட ஃபார்முலா மைனஸ் ஏ கிரேட்டர் தென் எக்ஸ் கிரேட்டர் தென் ஏ. இப்படி இருந்தால் இப்படி எழுதலாம். அப்போது இதே ஐடியாவை இங்கே யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், மைனஸ் ஏனா மைனஸ் 1 by 6 கிரேட்டர் தென் எக்ஸுக்கு பதிலாக 2x minus 1 கிரேட்டர் தென் ஏனா 1 by 6. ஓகே, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த மிடில் பாருங்கள், எக்ஸு கூட ஒரு 2 மல்டிப்ளையில் இருக்குது, அப்புறம் ஒரு மைனஸ் 1 இருக்குது. அந்த எக்ஸு கூட இருக்கிறதெல்லாம் நீங்கள் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கொண்டு போயிடணும். ஃபஸ்ட்டு என்ன செய்றீங்க, இந்த மைனஸ் 1 மூவ் பண்ணுங்கள். இங்கேருந்து ரைட் சைடும் மூவ் ஆகுது, அதே மைனஸ் 1 லெஃப்ட் சைடும் மூவ் ஆகுது. அப்போ எப்படி கிடைக்கும், மைனஸ் 1 by 6 மைனஸ் 1 இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் 1 கிரேட்டர் தென் இங்கே 2x இருக்குமா, கிரேட்டர் தென் 1 by 6. இந்த மைனஸ் 1 அங்கே போனாலும் ப்ளஸ் 1 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த 6 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க, இங்கேயும் 6 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. என்ன கிடைக்கும், 6 1s are 6, 6ல் 1 போச்சுன்னா 5 by அந்த 6 வந்துடும், கிரேட்டர் தென் இங்கே 2x இருக்கும், கிரேட்டர் தென் இந்த 6 கிராஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா 6 1s are 6, 1 plus 6 is 7 டிவைடட் பை 6ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸு கூட இன்னும் 2 மல்டிப்ளையில் இருக்குது. இந்த 2வை இங்கே கொண்டு போனாலும் டிவைடுக்கு போகும், அதே 2 இங்கே கொண்டு போனாலும் டிவைடுக்கு போகும். அப்போ என்னவும் பாருங்கள், 5 டிவைடட் பை 6 ஆல்ரெடி இருக்குது, இந்த 2 அங்கே போனால் 2 6 are 12, 5 by 12 ஆகிடும், கிரேட்டர் தென். அப்போ இங்கே எக்ஸு மட்டும் இருக்குமா, கிரேட்டர் தென் 7 டிவைடட் பை இந்த 2 அதே போல் இங்கேயும் போச்சுன்னா 2 6 are 12 அப்படின்னு வந்துடும். கரெக்டாக? சரி, இப்போ எக்ஸினுடைய ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டேன். இதை இன்டர்வல் நோட்டேஷனில் குறிக்கணும் அப்படின்றாங்க. அதனால் நீங்கள் ஒரு ரியல் லைன் மார்க் பண்ணிங்க. ரியல் லைன் மார்க் பண்ணால் இதனுடைய இன்டர்வல் நோட்டேஷன் நமக்கு எக்ஸாக்டாக தெரியும். ஹரிசாண்டல் லைன், இதை வந்து ரியல் லைன். இதில்
லெஃப்ட் சைடு எப்போவுமே வெரி மினிமம்னா மைனஸ் இன்ஃபினிட்டி, ரைட் சைடு வெரி மேக்ஸிமம் ப்ளஸ் இன்ஃபினிட்டி. அது எப்பவும் மார்க் பண்ணிவிடுங்க. இங்கே 5/12 இருக்குது, 7/12 இருக்குது. இதில் ஸ்மால் நம்பர் 5/12 தான். அதை ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணிக்கலாம். 5/12. அடுத்து 7/12ன்னு இருக்குது. இதுக்கு அடுத்த வேல்யூ அதை என்ட்ரி பண்ணிக்கலாம். 7/12. சரி, இப்போ இதை வந்து நீங்கள் ஷேடோ பண்ணி காமிங்க. இப்போ இதை மட்டும் தனியாக பாருங்களேன். எக்ஸு கிரேட்டர் தென் 7/12 அப்படின்னு இருக்குது. எக்ஸு கிரேட்டர் தென் 12னா எந்த ரீஜியன் வரும் அப்படின்னு பாருங்கள். அதாவது 7/12க்கு எபோவ் ரீஜியன், 7/12 விட அதிகமான ரீஜியன். அப்போ 7/12னா இங்கே இருக்குது. இதுக்கு அதிகம் அப்படின்னு கேட்டால் அந்த நம்பர்னுடைய ரைட் ஹேண்ட் சைடு ஏரியா. அப்போ ரைட் சைடு ரீஜியன்னா இது வரும். இதுதான் 7/12க்கு அதிகமான ஏரியா. சரி, அடுத்தது இன்சைடு பாருங்கள். இது அப்படியே பாருங்கள். 5/12 கிரேட்டர் தென் எக்ஸு அந்த மாதிரி தெரியுது. பட் நீங்கள் எக்ஸை ஃபஸ்ட்டு வச்சு படிங்க. இங்கேருந்து அப்போ ரிவர்ஸாக படிங்க. எக்ஸு இங்கேருந்து பார்க்குறப்போ எக்ஸு லெஸ் தென் 5/12 அப்படின்னு வரும். எக்ஸு லெஸ் தென் 5/12 அப்படி வரும். அப்போ 5/12க்கு கம்மியான ரீஜன். சரியா? 5/12னா இங்கே இருக்குது. இதனுடைய கம்மியான ரீஜன்னா இந்த நம்பருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏரியா. அப்போது இங்கேருந்து இப்படி வரும். இதுதான் 5/12க்கு கம்மியான ரீஜன். அப்போ இதை நீங்கள் ஆன்சராக மார்க் பண்ணுறப்போ எக்ஸினுடைய சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு என்ன எழுதணும்? மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து 5/12 அது வரைக்கும் மைனஸ் இன்ஃபினிட்டி, 5/12 முடிஞ்சிடுச்சா? இன்ஃபினிட்டி என்றைக்குமே ஓப்பன் ப்ராக்கெட்டு தான் போடணும். 5/12 இங்கே ஈக்குவல் டு கோடெல்லாம் வரல, அதனால் நீங்கள் ஓப்பன் ப்ராக்கெட்டை போட்டுக்கலாம். அடுத்து இன்னொரு இன்டர்வல் இருக்குது. 7/12 இன்ஃபினிட்டி வரைக்கும் ரீஜியன். அதை அப்படியே மார்க் பண்ணுங்கள். 7/12 இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி அதேமாரி ஓப்பன் ப்ராக்கெட். 7/12க்கும் ஈக்குவல் டுலாம் இல்லை, அதனால் இதுவும் ஓப்பன் ப்ராக்கெட். ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன செய்யணும்? யூனியன் நீங்கள் போடணும். அப்போ இதோட இன்டர்வல் நோட்டேஷன் எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி, 5/12 யூனியன் ஆஃப் 7/12, இன்ஃபினிட்டி. அவ்வளோதான். ஸோ இன்டர்வல் நோட்டேஷனில் எக்ஸினுடைய ஆன்சரை சொல்லிட்டோம். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம். தேங்க்யூ.